தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பெரும்பாலான பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அவங்கக்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த முழு அமௌண்ட்டையும் ஒரு சிங்கிள் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அதற்கு பதிலாக அந்த பணத்தை பல மெச்சூரிட்டி பீரியட் கொண்ட பாண்ட்ஸில் பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெகுலரான மெச்சூரிட்டி இன்கம் கிடைக்கும். இதை தான் பாண்ட் லேட்டரிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் பாண்ட் லேட்டரிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, இதுல இருக்க அட்வான்டேஜஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பாண்ட் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அப்கமிங் டேஸ்லயும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. பாண்ட் லேட்டரிங் அப்படிங்கிறது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை ஒரே மெச்சூரிட்டி டேட்ல உள்ள பாண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம பல மெச்சூரிட்டி பீரியட்ஸ் கொண்ட பாண்ட்ல நம்ம பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பாண்ட் லேட்டரிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க. இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஏணி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும், ஒவ்வொரு படியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு பாண்ட் மெச்சூரிட்டி ஆகிற வகையில நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரிச்சு பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஒரு மெத்தட் தான் இந்த பாண்ட் லேட்டரிங். இதை ஒரு சின்ன உதாரணத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 5 லட்சம் ரூபாய் முழு பணத்தையும் நீங்க ஒரு 5 இயர் பாண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும், 5 வருஷம் முடியிற வரையும் அந்த அமௌண்ட் வந்து லாக் ஆகிருக்கும். இதுவே நீங்க பாண்ட் லேட்டரிங் முறையில இதை நம்ம பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எப்படி எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் 1 லேக் வந்து 1 இயர் பாண்ட், அடுத்த 1 லேக் 2 இயர் பாண்ட், அடுத்த 1 லேக் 3 இயர்ஸ் பாண்ட், அடுத்த 1 லேக் 4 இயர் பாண்ட், அடுத்த 1 லேக் 5 இயர் பாண்ட், இந்த மாதிரி நம்ம பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு பாண்ட் வந்து மெச்சூர் ஆகும். அதனால நமக்கு லிக்விடிட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ 1 இயர் கழிச்சு என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த 1 இயர் பாண்ட், அந்த 1 லேக் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் இல்லையா, அது வந்து மெச்சூரிட்டி ஆகும். அந்த 1 லட்சத்தை நம்ம மீண்டும் ஒரு புதிய 5 இயர் பாண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்த வருஷம் 2 இயர் பாண்ட் வந்து மெச்சூரிட்டி ஆகும். அதையும் மீண்டும் நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்படியே நம்ம தொடர்ந்து பண்றதுனால ஒவ்வொரு வருடமும் ஒரு பாண்ட் வந்து மெச்சூர் ஆகும். அதனால நமக்கு கண்டினியூஸா இன்கம் சைக்கிள் வந்து கிரியேட் ஆகும். இந்த பாண்ட் லேட்டரிங்ல இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிக்விடிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ ஒரு பாண்டுல நம்ம முழு பணத்தையும் நம்ம போடும்போது இப்போ நம்ம ஒரு எமர்ஜென்சி தேவைக்கு அமௌண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா லிக்விடிட்டினால அதை எடுக்க முடியாம போற ப்ராப்ளம் கூட வரலாம் சில டைம்ல. ஆனா இந்த லேட்டரிங் மெத்தட்ல ஒவ்வொரு வருடமும் ஒரு பாண்ட் வந்து மெச்சூரிட்டி ஆகிறதுனால மணி ஆக்சஸ் வந்து நமக்கு ஈஸியா கிடைக்கும். ரெண்டாவது பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் வந்து நமக்கு கம்மியாகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது. ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அடிக்கடி வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்ல டிக்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கும், அடுத்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமா இருக்கும். இப்போ நம்ம முழு பணத்தையும் ஒரே நேரத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ராங் டைம்ல, அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டைம்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் பாத்தீங்கன்னா அந்த முழு வருஷமும், இப்போ நீங்க 5 இயர்ஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த 5 இயர்ஸ்க்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கிடைக்கும். இப்போ இதுவே நம்ம பாண்ட் லேட்டரிங் மெத்தட்ல இப்போ இந்த வருஷம் வந்து 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அதாவது அந்த அமௌண்ட் வந்து இப்போ அடுத்த வருஷம் வந்து மெச்சூர் ஆகுது அப்படின்னா நீங்க திரும்ப அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமா இருக்கு, ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த டிஃபரன்ஸ் பீரியட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச பெட்டரா நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். மூணாவது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. ஒரு பாண்ட் மெச்சூர் ஆன பிறகு அந்த நேரத்தில் அவைலபிளா இருக்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ள பாண்டை நம்மளால சூஸ் பண்ணலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்க இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லோ இன்ட்ரெஸ்ட் ஈல்டு உள்ள ஒரு பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஏன்னா ஆர்பிஐ ரேட்ஸ் கம்மியா இருக்கு. இப்போ அந்த பாண்ட் வந்து அடுத்த வருஷம் மெச்சூரிட்டி ஆயிருச்சு. அந்த டயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னா அதிக ஈல்டு உள்ள பாண்ட்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். அந்த ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். இந்த பாண்ட் லேட்டரிங் மெத்தட் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் ஃபிக்ஸ்டு இன்கம் வந்து எனக்கு வேணும், பாண்ட்ல இருந்து எனக்கு ஃபிக்ஸ்டா மந்த்லி ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்றவங்க முக்கியமா. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் பிரசர்வேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க இந்த பாண்ட் லேட்டரிங் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த பாண்ட் லேட்டரிங் மெத்தடை யூஸ் பண்ணி நல்ல இன்கம் ஜெனரேட் பண்ணலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நீங்க பாண்ட் லேட்டரிங் மெத்தட் யூஸ் பண்ணாலும் பாண்ட் செலக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பாண்டையும் நீங்க வந்து பார்க்கும்போது அந்த பாண்டோட ரேட்டிங் என்ன, இஷ்யூ யார் பண்றா, செக்யூர்டு பாண்டா, அன்செக்யூர்டு பாண்டா,
மெச்சூரிட்டி பீரியட் வந்து எவ்வளோ, லிக்விடிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாமே நீங்க செக் பண்ணணும். ஜஸ்ட் நான் பல பாண்ட்ஸ்ல வந்து பிரிச்சு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மட்டும் சேஃப்டி கேரண்டி வந்து கிடையாது. குவாலிட்டி ஆஃப் பாண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு பாண்ட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றீங்க, நீங்க வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு 5 lakh இருக்கு அப்படின்னா அதுல 20% அமௌண்ட் ஷார்ட் டர்ம் பாண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். another 20 2 year மெச்சூரிட்டி பாண்ட், another 20% 3 year மெச்சூரிட்டி பாண்ட்ஸ்ல, another 20% 4 year மெச்சூரிட்டி பாண்ட்ஸ்ல, another 20% 5 year மெச்சூரிட்டி பாண்ட்ஸ்ல நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதனால மெச்சூரிட்டி ரிஸ்க் வந்து கம்மியாகும். சோ அதனால பாண்ட் லேட்டரிங் மெத்தட் அப்படிங்கிறது அதிக ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் கிடையாது. இது பாத்தீங்கன்னா நம்மளோட லிக்விடிட்டியை மேனேஜ் பண்றதுக்கு, மெச்சூரிட்டியை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு, ஃபிக்ஸ்டு இன்கம் பிளான் பண்றதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச். சோ நீங்க பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் பாண்ட்ல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கோல்டன் பிஐ அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்றேன். சோ அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஃப்ரீயாவே அதுல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்களும் பாண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பாண்ட்ஸ் ரிலேட்டடா, ஃபைனான்ஸ் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.